ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யக்கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 4ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஓ பன்னீர்செல்வம், மாஃபா பாண்டியராஜன், ஆறுகுட்டி, நட்ராஜ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏக்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்தனர். இதையடுத்து 11 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்திட சபாநாயகருக்கு உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனை விரைந்து விசாரிக்க கோரி தலைமை நீதிபதி பாப்டே அமர்வு முன்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் வரும் 4ஆம் தேதி வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்கு மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்று திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். 5 வரைக்கும் 2.5% இருக்கிற இந்த வருமான வரி வந்து ரத்து செய்யப்படும். 5 to 7.5 வரைக்கும் 5% கொடுத்துருக்காங்க. அப் டு 5 lakhs வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அது ஏற்கனவே இருந்தது 5% அப்படியே தான் இருக்கு. விவசாயிகளுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக விவசாயிகளுக்கோ விவசாய தொழிலாளர்களுக்கோ இந்த விதமான அறிவிப்பு கிடையாது. அடுத்தது வந்து மெயினாக வந்து வேலையில்லா திண்டாட்டம். நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. அங்கங்கே கடன் வாங்கி படித்தவங்கள வங்கிகள் துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கல்வி கடனை வந்து ரத்து செய்திருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் ஸ்கீம் கொடுத்துருக்கலாம். இது மாதிரி பல நாடுகளில் ஹெல்த் மெயினாக வந்து கல்வி, சுகாதாரம், இது மாதிரி வேலை வாய்ப்பு, இதுக்கு வந்து எந்த விதமான குறிப்பிட்ட திட்டமும் எதுவும் கிடையாது. வெளிநாட்டுக்கு பிரதமர் அடிக்கடி போயிட்டு வந்துட்டே இருந்தார். இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவில் இருக்கிற முதலீடு, அதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ 1000 கோடி பட்ஜெட்டில் தொழில்கள் தொடங்கக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு, ஒன்றும் கிடையாது. ஸோ இது மாதிரி இது வந்து ஒரு பொதுவாக ஆண்டாண்டு படிக்கப்படுகிற ஒரு வரவு செலவு திட்டம் தானே தவிர பர்டிகுலராக பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த பட்ஜெட்டில் எதுவும் கிடையாது. கடன் தொல்லை காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசர்பாடி, இருக்கஞ்சேரி, ராஜீவ்காந்தி நகர் 2வது தெருவை சேர்ந்தவர் கரிகாலன். இவரது மனைவி முனியம்மா. சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட முனியம்மாளின் அண்ணன் ஆறுமுகம் அவர்களுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் தனது மகள் திருமணத்திற்காக கரிகாலன் 7 லட்சம் ரூபாய் வரை வீட்டை அடமானம் வைத்து கடன் வாங்கியுள்ளார். அதன் பின்பு கரிகாலனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் வேலைக்கு செல்லவில்லை. இதனால் தனது வீட்டை விற்று கடனை அடைக்க முடிவு செய்தார். இதற்கு கரிகாலனின் மகன் ஹரிஹரன் எதிர்ப்பு தெரிவித்து வீட்டை விட்டு தனியாக சென்று விட்டார். இந்நிலையில் கடனை அடைக்க முடியாமல் தவித்து வந்த கரிகாலனும் அவரது மனைவி முனியம்மாளும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். மன வளர்ச்சி குன்றிய ஆறுமுகம் விஷம் அருந்தி வீட்டின் ஹாலில் இறந்த நிலையில் இருந்துள்ளார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் MKB நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் 3வரின் உடல்களை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலியல் வழக்கில் தேடப்பட்டு வரும் அகில இந்திய இந்து மகாசபையின் மாநில தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ மீது பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் உளவு பிரிவு அதிகாரி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோடம்பாக்கம் ஸ்ரீகண்டன் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சென்னையை சேர்ந்த நிரஞ்சனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் கோடம்பாக்கம் ஸ்ரீ தலைமறைவானார். மேலும் நிரஞ்சனியை பழிவாங்கும் நோக்கத்தில் சமூக வலைதளங்களில் இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவிட்டு வந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த நிரஞ்சனி காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஸ்ரீகண்டனையும் அவரது கூட்டாளிகளையும் தேடி வந்தனர். இந்நிலையில் ஸ்ரீகண்டனின் கார் ஓட்டுநர் ஜெயபாலாஜி மற்றும் நண்பரான நடராஜன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
இதில் நடராஜன் இந்திய உளவு பிரிவுகளில் ஒன்றான ரா பிரிவில் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தலைமறைவாக உள்ள ஸ்ரீகந்தனை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். கொரோனா வைரஸால் தமிழகத்தில் இதுவரை யாரும் பாதிக்கப்படவில்லை என்று சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தலைமையில் கொரோனா வைரஸ் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசுக்கு காணொலி காட்சி மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ், சீன உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து விமானம் மூலம் தமிழகம் வந்துள்ள 3223 பயணிகளுக்கு சோதனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் மட்டும் 4 அறைகள் அமைக்கப்பட்டு கொரோனா வைரஸ் சோதனை செய்து வருவதாக குறிப்பிட்ட பீலா ராஜேஷ், கொரோனா வைரஸிற்காக தாம்பரம் அரசு மருத்துவமனையில் ஒரு சிறப்பு வார்டும், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது வரைக்கும் நம்ம ஸ்கிரீனிங் வந்து 3223 3223 பேசஞ்சர்ஸ் வந்து இது வரைக்கும் ஸ்கிரீனிங் பண்ணியிருக்கோம். ஏர்போர்ட்ல தனியாக 4 இமிகிரேஷன் கவுண்டர் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஸ்கிரீனிங்காக. தெர்மல் ஸ்கிரீனிங் வந்து 2 ஏர்போர்ட்ல பண்ணிட்டு இருக்கோம், சென்னை அண்ட் திருச்சி. சிம்டமேட்டிக் ஸ்கிரீனிங் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை. ஏர்போர்ட்ல இன்னும் ஹேண்ட் சானிடைசர்ஸ் வைக்க சொல்லியிருக்கோம், ஸ்டெரிலைசேஷன் மெஷர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இதை தவிர நம்ம தாம்பரம்ல ஜிஹெச்ல அடிஷ்னலாக இன்னொரு ஐசோலேஷன் வார்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். சென்னையில் ராஜீவ்காந்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஐசோலேஷன் வார்டு ஏற்கனவே தயார் நிலையில் இருக்குது. சீனாவிலிருந்து இதுவரை தமிழகத்திற்கு வந்துள்ள 394 பேரில் யாருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நடந்த விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீனாவிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்கள் அனைவரும் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக தெரிவித்தார். சென்னை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இந்த நோய் தாக்கி சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வரும் வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அமைச்சர் விஜயபாஸ்கர், கொரோனா வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என கூறியுள்ளார். மேலும் வெளிமாநிலங்களில் இருந்து வரும் பயணிகள் அந்தந்த பகுதி எல்லைகளில் சோதனை செய்யப்பட்டு பின்னர் அனுமதிக்கப்படுவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நேற்று கூட பத்திரிகை ஊடகத்துறையில் வந்த சென்னையில் சித்தால் என்ற அந்த ஒரு பெண்மணி, அதே போல கிருஷ்ணகிரி, அதே போல திருவண்ணாமலையில் அந்த 3 பேருக்குமே கொரோனா வைரஸ் அறிகுறி இல்லை. அதனால சைனாலிருந்து வர்றவங்க எல்லாருக்கும் கொரோனா வைரஸ் இருக்கு அப்படின்ற அந்த பார்வை வேண்டாம் என்பதை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை அரசு அவங்க அப்சர்வேஷனில் வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவர்கள் அவரோடு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, சைன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பேனிக் ஆக வேணும். தயவு செய்து பொதுமக்களிடத்துல பதட்டமோ பீதியோ பயமோ தேவையில்லை. மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஹரித்வாரிலிருந்து 17,000 லிட்டர் புனித கங்கை தீர்த்தம் சென்னை கொடுங்கையூரில் உள்ள ரவீஸ்வரர் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. 65 பீப்பாய்கள் மூலம் லாரிகளில் 6 மாநிலங்களை கடந்து கொண்டுவரப்பட்ட இந்த தீர்த்தமானது 1,08,000 பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த பணியானது 10 நாட்களாக சிவா பக்தர்கள் மூலம் நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவன்கோடு அருகே 3 ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பறைமுழக்கத்துடன் ஆசிரியர் சங்கத்தினர் நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். அந்துகோடு பகுதியில் உள்ள அரசு உதவி பெற்று வந்த பள்ளி கடந்த 2004ஆம் ஆண்டு தனியார் மயமாக்கப்பட்டது. இந்நிலையில் கல்வித்துறை அதிகாரிகளின் உதவியுடன் சிறுபான்மை அந்தஸ்து பள்ளி என கூறி 3 ஆசிரியர்களை பள்ளி நிர்வாகம் பணி நீக்கம் செய்து 3 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என்றும் அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஆசிரியர் சங்கத்தினர் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்றுவிட்டு சேலம் திரும்பும் வழியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு காட்பாடி அருகே உள்ள செங்கோட்டை பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் அமைச்சர் KC வீரமணி, அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சூரவி, KV குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு வரவேற்பு அளித்தனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையான காரிமங்கலத்தில் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜன், ஆரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் முதல்வருக்கு வரவேற்பு அளித்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் செயினை பறிக்க முயன்ற மர்ம ஆசாமியிடம் போராடி நகை காப்பாற்றிய பெண்ணை அனைவரும் பாராட்டினர். செங்குன்றம் அடுத்த புல்லிலையன் பாலவிநாயகர் தெருவை சேர்ந்தவர் கோமதி. இவர் நேற்றிரவு 8 மணி அளவில் தனது வீட்டின் அருகே உள்ள மளிகை கடையில் பொருட்கள் வாங்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கோமதியின் கழுத்தில் இருந்த 6 சவரன் நகையை பறிக்க முயன்றுள்ளனர். அப்போது அவர்களுடன் போராடி கூச்சலிட்டதால் அக்கம் பக்கத்தினரை கண்ட கொள்ளையர்கள் மின்னல் வேகத்தில் தப்பி சென்றனர். இதனால் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் நகை தப்பித்தது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த செங்குன்றம் போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இதேபோல் புழல் விநாயகபுரம் பகுதியில் தண்ணீர் பிடிக்க சென்ற ராமலட்சுமி என்ற பெண்ணிடம் மர்ம நபர்கள் 5 சவரன் நகையையும் பறித்து சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே தனியார் பள்ளியில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியை ஒட்டப்பிடாரம் காவல் ஆய்வாளர் சம்பத்குமார் மற்றும் புதுக்கோட்டை காவல் ஆய்வாளர் விமலா ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஜூனியர், சீனியர் என ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி பரிசுகளை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அஞ்சல் துறை சார்பில் திறக்கப்பட்ட ஆதார் சிறப்பு மையத்தை வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இம்மையத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் புதியதாக ஆதார் அடையாள அட்டை எடுப்பவர்கள் இலவசமாக எடுத்துக் கொள்ளலாம் என்றும், பெயர் திருத்தம், முகவரி திருத்தம் போன்றவற்றை குறைந்த கட்டணத்தில் சரி செய்து கொள்ளலாம் என்றும், மக்கள் ஆதார் மையங்களில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து எடுப்பதற்கு பதிலாக தபால்துறை அலுவலகத்தில் விரைவாக ஆதார் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் தலைமை அஞ்சல் துறை அதிகாரி கார்த்திகேயன், அஞ்சலக உட்கோட்ட ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிகள் 5 பேருக்கு தலா இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து கோவை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு செல்வபுரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மாநகராட்சி கழிப்பறை அருகே ஆனந்தகுமார், செல்வராஜ் ஆகியோரை பட்டப்பகலில் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி 5 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக கொலை செய்தது. இது தொடர்பாக சி. சூர்யா, ஆர். சூர்யா, மோகன்ராஜ், விக்னேஷ்குமார், விஜயராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு கோவை சிறப்பு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றவாளிகள் 5 பேருக்கும் தலா இரட்டை ஆயுள் தண்டனையும் தலா 12,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோசூர் ரயில் நிலையத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை பார்வையிட்டனர். உடலில் சந்தேகம் அளிக்கக்கூடிய வகையில் காயம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தீவிர விசாரணைக்கு பிறகு சுமார் 8 மணி நேரம் கழித்து உடலை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை தடை விதிக்க கோரி ஆட்சியரிடம் தமிழர் விடுதலை களம் அமைப்பினர் மனு கொடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள பகுதியில் சாதிய மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும், எனவே அதனை தவிர்க்க போட்டிக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நடைபெறவுள்ள குடிமராமத்து பணிகளை ஆட்சியர் திவ்யதர்ஷினி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். சோளிங்கர் தொகுதிக்கு உட்பட்ட 124.14 ஏக்கர் பரப்பளவு உள்ள பாராஞ்சி ஏரி மற்றும் கால்வாய்கள் தூர்வாரும் பணிக்காக அரசு சார்பில் 2,05,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூர்வாரும் பணி நடைபெறவுள்ள பாராஞ்சி ஏரியை ஆட்சியர் திவ்யதர்ஷினி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் சண்முகம், குணசீலன், உதவி செயற்பொறியாளர் சிவசங்கர் உட்பட பலர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு
ஈரோடு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள அச்சுறுப்பாக்கத்தில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மதுராந்தகம் சார்பு நீதிமன்ற நீதிபதி சரிதா துவக்கி வைத்தார். பேரணியில் தலைக்கவசம், உயிர்கவசம், உயிரை காக்க ஹெல்மெட் போடு போன்ற விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நீதிபதி திருமால், மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மகேந்திரன், அச்சரப்பாக்கம் காவல்துறை ஆய்வாளர் சரவணன், வட்டார போக்குவரத்து துறை ஆய்வாளர் ஆனந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரி வனப்பகுதியில் தீ பாதுகாப்பு பயிற்சி மற்றும் முன்னேற்பாடுகள் பற்றிய விளக்க முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வனப்பகுதியில் தீப்பிடித்தால் எவ்வாறு அணைப்பது போன்ற செயல்முறைகளை தீயணைப்புத்துறை வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர். இதில் டிஜிபி சைலேந்திரபாபு கலந்து கொண்டு வனப்பகுதியில் தீ விபத்து ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அதனை அணைக்கும் தன்னார்வலர்கள் கொண்ட குழுவை பயன்படுத்தும் திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 5 நாட்களுக்கும் மேலாக நெல்லை போட முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் நடப்பாண்டில் 1,35,187 ஏக்கர் பரப்பில் நெல் சாகுபடி நடைபெற்றது. தற்போது 45,936 ஏக்கரில் அறுவடை பணிகள் முடிந்துள்ள நிலையில் தமிழக அரசு இதுவரை 360 நேரடி கொள்முதல் நிலையங்களை திறந்து வைத்து விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்கிறது. ஆனால் நாள் ஒன்றுக்கு 700 மூட்டைகள் வரை மட்டுமே கொள்முதல் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் அதிகபட்சம் 10 விவசாயிகளின் நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் 100க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் நெல் மூட்டைகளுடன் 5 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 12 நீளமுள்ள மலைப்பாம்பிற்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து வழிபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆம்பூர் அருகே மாரப்பட்டு பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் 12 அடி நீளமுள்ள பெரிய மலைப்பாம்பு விழுந்து நீந்திக் கொண்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் ஆம்பூர் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைவு வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை மீட்டனர். அப்போது அப்பகுதி பெண்கள் மலைப்பாம்புக்கு கற்பூரம் ஏற்றி ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். ஆண்கள் சிலர் அது பாம்பாக இருந்தாலும் கடவுள் என்று கூறி தொட்டு வேண்டிக் கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளில் மணலை கடத்தி செல்வதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். குடியாத்தம், நெல்லூர்பேட்டை, சுந்தரகுட்டைப்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகள் மற்றும் பாலாறு படுகைகளில் நாளுக்கு நாள் மணல் கொள்ளை அதிகரித்து வருவதாகவும் இரவு நேரங்களில் கள்ளத்தனமாக மண் கடத்தப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி விவசாயிகள் வரும் காலங்களில் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாய நிலை உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் கடத்தல் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் வடக்கு காளியம்மன் கோவில் முதல் கிழக்கு கோவிந்தாபுரம், ராமநாதபுரம் வரை புதிய தார் சாலை அமைக்கப்பட உள்ளது. மேலும் காமராஜர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் வசதிக்காக பழனி, திண்டுக்கல், விழுப்புரம், பழனி, திண்டுக்கல், நெய்வேலி, மதுரை, திண்டுக்கல், சேலம் ஆகிய 3 வழித்தடங்களில் பேருந்துகளை துவக்கி வைத்தார். பணியின் போது மரணமடைந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கு பணி நியமன ஆணையையும் வழங்கினார். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பல ஆண்டு போராட்டத்திற்கு பின் முதன்முறையாக மின்சாரத்தை பார்த்த கிராம மக்கள் கிடா வெட்டி விருந்து வைத்து மகிழ்ச்சியடைந்தனர். சிட்லிங் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட காரப்பாடி மலை கிராமத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதிக்கு மின்சாரம் வசதி வேண்டி பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் போராடி வந்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் தமிழக அரசு மின்சாரம் அமைக்க நிதி ஒதுக்கியதை அடுத்து பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது. இதனால் மகிழ்ச்சியடைந்த கிராம மக்கள் கிடா வெட்டி விருந்து வைத்தனர். இதில் அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டதை அடுத்து முன்னாள் இந்நாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் நிர்வாகிகள் இணைந்து தமிழக அரசின் அங்கீகாரம் பெறுவதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் ஓடும் ரயிலில் 30 லிட்டர் வெளிநாட்டு மதுபான பாட்டில்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். பெங்களூருவிலிருந்து சென்னை நோக்கி வந்த பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வெளிநாட்டு மதுபானம் கடத்துவதாக ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வடிவுக்கரசி தலைமையில் ரயில்வே போலீசார் ரயில் பெட்டிகளை சோதனை செய்தனர். அப்போது பொதுப்பெட்டியில் உள்ள சீட்டுக்கடியில் ஒரு பையில் விலை உயர்ந்த 30 லிட்டர் வெளிநாட்டு மதுபான பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வேல்முருகன் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்திய ஜவுளி தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சார்பில் கோவையில் ஆலோசனை மற்றும் தீர்வு காணும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்திய வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி பத்மஜா சந்துரு கலந்து கொண்டு ஜவுளித்துறையில் வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான மின்சாரத்தை சூரிய சக்தி மூலம் தயாரித்துக் கொடுப்பதாகவும் தொழில் செய்ய கடனுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பொள்ளாச்சி அடுத்துள்ள கோட்டூர் பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் கோட்டூர் பகுதியில் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இந்த கடையை சுற்றி அரசு பள்ளி, வங்கி, கோவில்கள் செயல்பட்டு வருகின்றன. இதனால் அவ்வழியாக செல்பவர்கள் மது அருந்த வருபவர்களால் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகின்றனர். பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் பங்கேற்று 566 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் பள்ளிக் கல்வித்துறை 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வை நடைமுறைப்படுத்தி இருப்பது மாணவர்களுக்கு அடித்தளமாக விளங்கும் என தெரிவித்தார். மேலும் 10, 11, 12ஆம் வகுப்பு பயிலும் பொதுத் தேர்வர்களை எதிர்கொள்ள ஏதுவாக விளங்கும் எனவும் கூறியுள்ளார். மேட்டூர் அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கொளத்தூர் சின்னதண்டா CS காலனியை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி தீபக் தனது அத்தை மகளான வேதவல்லியை காதலித்து கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இரு வீட்டாரின் சம்மதத்துடன் இவர்களது திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் தீபக்கை வேலைக்கு அனுப்பிவிட்டு தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்ற வேதவல்லி உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீயிட்டுக் கொண்டார். பின்னர் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மனைவி தீக்குளித்ததை அறிந்த தீபக் எலி மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார். இதையடுத்து அவர் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தற்கொலைக்கு முயற்சிக்கு காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் முப்பெரும் விழா காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. இதனையொட்டி பெரிய காஞ்சிபுரம் நகர வங்கி அருகிலிருந்து அண்ணா அரங்கு வரை பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சீருடையுடன் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் பங்களிப்பு திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், 21 மாத ஊதிய தொகை நிலுவையை உடனடியாக வழங்க வேண்டும், ஒரு நபர் அறிக்கை பரிந்துரையை ஏற்று அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே குருமன்ஸ் பழங்குடியின மக்கள் தலையில் தேங்காய் உடைத்து நூதன வழிபாட்டை நடத்தினர். பிக்கனஹள்ளி என்ற கிராமத்தில் உள்ள நூரந்தம்மன் கோவிலில் 10 ஆண்டுக்கு ஒருமுறை குருமன்ஸ் பழங்குடியினத்தை சேர்ந்த 13 கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து விழா நடத்துவது வழக்கம். அதன்படி கடந்த 2 நாட்களாக கோவிலில் விழா நடைபெற்று வருகிறது. இறுதி நாள் விழாவாக கோவில் வளாகத்தில் பக்தர்கள் பாரம்பரிய நடனங்கள் ஆடி தலை மீது தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த விழாவில் கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து பழங்குடியின மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இது நம்ம ஊர் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தது. இணைந்திருங்கள். இது நம்ம தொலைக்காட்சி, நமக்கான தொலைக்காட்சி.